இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. சூரியகுமார் கேப்டன்சில நியூ செட் ஆஃப் டீமோட டீம் இந்தியா அடுத்த வேர்ல்ட் கப்கான மிஷனை இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 மோஸ்ட்லி இதுவா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. T20 வேர்ல்ட் கப்ல ரிஷப் பண்ட் கீப்பரா பிளே பண்ண மாதிரி இந்த மேட்ச்ல பிளே பண்ணா கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கம்மி தான். ஒருவேளை சஞ்சு சாம்சனை பிளேயிங் 11ல பிளே பண்ண வைக்கணும்னா ரிங்கு சிங் ஆர் சிவம் டுபேவை டிராப் பண்ண தான் முடியும். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க போல தான் தெரியுது. சூரியகுமார் இதுக்கு முன்னாடி இந்தியாக்காக சில T20 சீரீஸ்ல கேப்டன்சி பண்ணிருந்தாலும் கம்பீர் கோச் ஆனதுக்கு அப்புறமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேப்டன்சி பண்ண போறாரு. சுமன் கில்லுக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்றுன்னு சொல்லலாம். ருத்ராஜுக்கு பதில் கில்ல ஸ்குவாட்ல எடுத்ததால கில் தன்னை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காரு. அதே நேரத்துல வேர்ல்ட் கப் முன்னாடி வர அவரால் T20 ஃபார்மட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு அவரே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த T20 வேர்ல்ட் கப்குள்ள 30-40 மேட்சஸ்ல இந்தியாக்காக பிளே பண்ண போறோம். கண்டிப்பா என்னோட பேட்டிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்கா கூட மேட்ச் வந்தாலே வெறித்தனமா போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிற முகமது சிராஜ் இந்த முறையை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுப்பாரான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்ரீலங்கா டீம் பிளேயர்ஸ் LPLல நல்லா பிளே பண்ண ஃபார்மோட இந்த சீரீஸ்ல பிளே பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்களோட அடுத்த T20 வேர்ல்ட் கப்கான மிஷன் இந்த சீரீஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ கண்டிப்பா ஒன் சைட் மேட்சா போக விடாம இந்தியாவுக்கு டஃப் கொடுத்து பிளே பண்ணுவாங்கன்னு நம்பலாம். இந்த T20 சீரீஸ்ல யார் அதிகமா பேட்டிங்ல ரன்ஸ் அடிப்பாங்க அண்ட் பவுலிங்ல யாரு அதிகமா விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்டை வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒலிம்பிக் கேம்ஸோட ஓப்பனிங் செரிமனி சிறப்பா முடிஞ்சு இன்னில இருந்து கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்தியால இருந்து மொத்தமா 117 அத்லெட்ஸ் 16 ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒலிம்பிக்ஸ்ல மொத்தமா 32 ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் இந்தியால இருந்து வெறும் 16 ஸ்போர்ட்ஸ்ல பிளே பண்ணதான் குவாலிஃபை ஆகிருக்காங்க. இன்னைக்கு டேல இந்தியன் பிளேயர்ஸ் எந்த கேம்ஸ்ல எந்த டைம்ல பிளே பண்றாங்கன்ற ஷெட்யூலை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியாக்காக ஒலிம்பிக்ல ரெப்ரசென்ட் பண்ற எல்லா அத்லெட்ஸ்க்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா பிளே பண்ணுங்க, நிறைய மெடல்ஸ் வாங்கி இந்தியாவை பெருமைப்படுத்துங்க.